அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்றதுக்கு இது நல்ல டேஸ்டியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி உண்டு. வாங்க நாங்கள் இந்த ரெசிபியை செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டில் இந்த டோவை செஞ்சு கொள்றதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். அப்படின்னா 500 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மார்ஜரின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். போதுமான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் கலருக்காக வேண்டி. இப்போ நான் இதை ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பெட்டிஸ் டோ மாதிரி இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த டோ ஸ்டிக்கியாக வந்தால் இந்த ரெசிபியை செய்ய கஷ்டம். ஸோ அதனால் நான் லைட்டாகவே வாட்டர் ஆட் பண்ணி பதமாக டோவை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். சேம் லைக் பேட்டிஸ் டோ தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இதை நான் இப்போ டோ ரெடி ஆகிடுச்சேன். இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும். இதை கொஞ்சம் நல்லாவே டோவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 8 மினிட்ஸ் மட்டுக்கு நான் நீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த டோ பதமாக வந்துடுச்சு. இப்போ நான் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஃபில் பண்ணக்கூடிய கீமாவை செஞ்சுக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கொள்கிறேன், கடுகு. அதோட நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 பிக் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட நான் க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் ஆனியனை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்ல ஆயிலில் சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சுன்னா ஓகே. அதோடு நான் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் போதுமான அளவு சால்ட் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு சிக்கன் நல்லா பாயில் பண்ணி அதை துண்டு துண்டாக பிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அது நல்லா அந்த டேஸ்டைக்கும் நாங்கள் சாப்பிடக்குள்ள. ஸோ அதுதான் நான் அப்படி செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஆக்கி போகிறோம் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வதங்க வச்சு எடுத்தால் கீமா கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இஃப்தார் டேபிளுக்கும் நல்லா மெச் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு. ஸோ இப்போ நான் இந்த கீமாவை ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களோட ரெசிபியை செய்வோம். இப்போ எப்படி செய்கிறேன்டா, இதை நான் சின்ன சின்னதாக பெட்டிஸ்க்கு நாங்கள் பால் பண்ணி எடுக்கிற மாதிரி நான் பால் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். எல்லா டோவையுமே நான் பால் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். எனக்கு 8 பால்ஸ் வந்துச்சு. இதை வேண்டாம் டக்குன்னு ஒரு 1/2 ஹவரில் கூட செஞ்சிடலாம். வேண்டாம் இதை டோவை புளிக்க வைக்கணும் அப்படி இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் இது கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இதை நான் தட்டிக்கொள்கிறேன். ஒரு அளவு லைட்டாக ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்துச்சுன்னா நல்லாவே ஓகே. இப்போ இந்த சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணி இப்போ நான் இதை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நான் கீமாவை இதில் வைக்க போகிறேன். ஒரு அளவு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வச்சா ஓகே. இப்போ இது ரவுண்டுக்கும் அப்படியே ஃப்ரில் பண்ணுற மாதிரி கெதை பண்ணுற மாதிரி எடுத்து அப்படியே இதை மேலால் அப்படியே மடித்து கொள்ள போகிறேன். இப்போ மறுபக்கம் திருப்பி லைட்டாக தட்டி கொள்ளணும். ஹேண்ட்ஸாலே தான் தட்டணும். ரோல் பின்னால் தட்ட பித்துருவானம். அப்போ அந்த கறி எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நான் இன்னொன்றும் அதே மாதிரி செஞ்சுக்கொள்கிறேன்.
அதே மாதிரி நீங்கள் கீமா கறியை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மேலால் வைக்கிற துண்டு அப்படியே கெதை பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கீமா வைக்க போக்குள்ள சரியாக மிடில் பார்த்து வைங்க. சைடெல்லாம் கீமா பட்டுச்சுன்னு சொன்னால் இப்படியே உங்களுக்கு மடித்து சேர்த்து கொள்றதுக்கு எல்லாம் போகும். அப்போ வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போக்குள்ள எல்லா கீமாவுமே அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இப்போ ஓகே. இதே மாதிரி நான் இப்போ எல்லா பால்ஸையுமே இதே மாதிரி செஞ்சு கொண்டேன். இப்போ எல்லா பால்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பேனுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒரு 1/4 கப் ஆயில் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து என்ன தான் நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணினாலும் இதுக்கு ஆயில் இழுக்குதே இல்லை. ஸோ அதுதான் எனக்கு மிச்சமே இந்த ரெசிபியை விருப்பமாகிடுச்சு. இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு நாங்கள் பிரட்டவே கூட. அது கீழ்ப்பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு மேல் பக்கத்தை அப்படி மறுபக்கத்துக்கு பிரட்டி போட்டிங்கன்னா சரி. இது வந்து பிரட்டி போடுறதுக்கு கூட ஈஸியாகிக்கும், கையிலெல்லாம் தெரிச்சு கொள்ளாது. இதை மாதிரி பேன் ஒன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 நாளாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்களே ஏழும்டா ஒரு பேர் ஒன்று வைங்க பார்க்க. ஏன்னு சொன்னால் இது வந்து நான் வளமையாக செஞ்சு வரது. இதுக்கு நான் எதுவுமே பேர் வைக்கலை. ஸோ உங்களுக்கு ஏழும்னு சொன்னால் ஒரு பேர் ஒன்று இதுக்கு சொல்லுங்கள் பார்க்க. நான் வந்து குயிக் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வச்சுக்கிறேன். ஸோ என்னை மீதமாகிக்கிற மற்றது வேலையும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், நான் பேனில் போட்ட ஆயில் அப்படியே தான் இருக்குது. நான் மறுபடி ஆயில் இதுக்கு சேர்க்கவே இல்லை. கடைசியாக ஒரு சின்ன ஒருத்தர் மிக்கிறாரு, அவரையும் நடுவில் வச்சுக்கிறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணி டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இது பெட்டிஸ் மாதிரி தான், டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட உங்களுக்கு தாராளமாக இதை வச்சு அனுப்பலாம். ஸோ நான் இதையும் இப்போ எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த ஆயில் அப்படியே இருக்குது. நான் போட்ட ஆயில் அப்படியே இருக்குது. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு சாஸோடு சர்வ் பண்ணி நல்லா சாப்பிடலும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. நிறைய பேர் இந்த ரெசிபியை பார்க்குறீங்க, பட் இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.